இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை எஸ்தர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக என்று எஸ்தர் ராஜாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நீங்கள் இயேசு ராஜாவினிடத்தில் எதெல்லாம் வேண்டுதல் கேட்கிறீர்களோ, எதெல்லாம் மன்றாடுகிறீர்களோ, அதற்கு தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். எஸ்தருடைய வேண்டுதல் தானும் தன்னுடைய ஜனமும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கால வேளையிலும் உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய ஜனங்களை குறித்து எதெல்லாம் நீ ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டு இருக்கிறாயோ அந்த வேண்டுதலை தேவன் நிறைவேற்றுவார். எஸ்தர் ராஜாவை தன் அரண்மனைக்கு கொண்டு வந்து அவரை உபசரித்து அவரிடத்துல வேண்டுகிற காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். மறுபடியும் ராஜா கேட்கிறார் எஸ்தருக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. ஆனால் எஸ்தரோ மீண்டும் மீண்டும் ராஜாவை உபசரிக்கிறவளாய் இருக்கிறாள். தேவ பிள்ளைகளை, நீ உபசரிக்கும் பொழுது உன்னுடைய இயேசு மகன் ராஜா அதை அங்கீகரித்து கொள்ளுகிறவராய் இருக்கிறாரு. மீண்டும் மீண்டும் ஆண்டவரிடத்துல விண்ணப்பிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்துல மன்றாடும் பொழுது அதற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு வேண்டிய சந்தோஷத்தையும் உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாள் வந்தது, எஸ்தருடைய ஜெபமும் வேண்டுதலும் மன்றாடும் கேட்கப்பட்டது. அவளுக்கு வேண்டிய மகிழ்ச்சியையும் அவளுக்கு வேண்டிய சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. அவளுக்கு அது பெரிதாய் இருந்தது. ஆமானுடைய சூழ்ச்சி நிமித்தமாய் அவள் கண்ணீர் விட்டாள். ஆனால் முர்தெகாயினுடைய பொறுமை நிமித்தமாய் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருந்தாள். தேவ பிள்ளைகளே, சூழ்ச்சியை பார்த்து கண்ணீர் விடாதீங்க. பொறுமையாய் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்க. உங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வேதத்துல நாம் பார்க்கிறோம், அவர்கள் துக்கங்கள் மாறினது சமீபமாய் இருந்தது என்று சொல்லி. இன்றைய நாளில் உன் துக்கத்தை மாற்றுகிற தேவன் அதை சமீபத்தில் மாற்றுகிறார். கண்ணீரை மாற்றுகிற தேவன் அதை சமீபத்தில் மாற்றுகிறார். அது இந்த நாளா இருக்கிறது. உன் துயரங்களை மாற்றி இரட்டிப்பான நன்மையை தந்து தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறார் என்றால் தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.